வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நாம திரையுலகில் ரிலீஸ் ஆகிற மகாராஜா ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். மகாராஜா ஸ்டார்ட்டிங்லயே வந்துட்டு விஜய் சேதுபதி அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க ஒரு லாரி ஆக்சிடென்ட்ல. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவங்க பொண்ணு அதுலேருந்து ஸ்போர்ட்ஸ்கெல்லாம் வரப்போறாங்க. வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வீட்ல 3 பேரு. விஜய் சேதுபதி பொண்ணு, இன்னொன்னு லக்ஷ்மி. லக்ஷ்மி யாருன்னாக்கா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாரி சென்டிமெண்ட் இருக்கும். இதுல அவரு வந்துட்டு அந்த காலத்து டஸ்ட்பின சென்டிமெண்ட் வச்சிருக்காரு. ஏன்னா, அந்த லாரி ஆக்சிடென்ட்ல அந்த டஸ்ட்பின் உள்ளதான் ஹீரோவோட பொண்ணு வந்து தப்பிச்சிடுச்சு. இதுதாங்க ஸ்டோரின்னு பார்த்தாக்கா, இது இல்லங்க லக்ஷ்மி யாரோ திருடிட்டாங்க. அதுக்கு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. அங்க வந்துட்டு பெரிய காமெடி. ஹீரோக்கு ஒரு பவர் இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னாக்கா, ஸ்கூல்ல வந்துட்டு ஹீரோவோட பொண்ண தப்பு பண்ணேன்னு பிரின்சிபால் சொன்னாக்கா, என் பொண்ணு தப்பு பண்ணல அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது, லாஸ்ட்ல ப்ரூவ் எடுத்து தப்பு பண்ணல சொல்லிட்டு அவர் ஒரு ராடு பிடிச்சிடுறாரு. சார், எங்க அப்பா வந்துட்டு சொல்லிட்டாரு, என்ன மன்னிப்பு கேட்டுருங்க, இல்லைன்னா அவர் போக மாட்டார். ராடே பெண்ட் ஆகுது. பட் அவர் இல்லை. இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் விஜய் சேதுபதி அவங்க அண்ணா கை இரும்புடி போல செம்மையா இருக்கு. ஸ்டோரி வைஸ் வந்தானாக்கா, அந்த காலத்துல கண்டுபாளையம் மாதிரி திருடிட்டு அப்யூஸ் பண்ணிட்டு சாவடிச்சிடுறாங்க. அப்படியேப்பட்ட வில்லனு, அவருக்கு ஒரு பொண்ணு பொண்டாட்டி இருக்கு. அந்த பொண்ணுன்னா அவருக்கு உயிர். அப்படியேப்பட்ட பொண்ணுக்குள்ள முன்னாடி பை மிஸ்டேக் விஜய் சேதுபதி அண்ணா தான் வந்து பிடிச்சி கொடுத்தாருன்னு நினச்சிடுறாரு. இதுக்கப்புறம் இவங்க பண்ண ரிவெஞ்ச் என்ன, அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணிச்சு, இதெல்லாம் தாங்க படம். படம் மட்டும் வேற லெவல். இப்போ வரைக்கும் என் ரிவ்யூ கேட்டு வந்திருப்பீங்கன்னு தெரில. பட் கேட்டு வந்துடுறேன். விஜய் சேதுபதி எல்லாமே வேற லெவல். ஏன்னா ஒரு டைலாக்ஸ் இல்லாமல் எக்ஸ்பிரஷனே நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாருங்க. இந்த மூவிக்கு 5 out of 5 நான் தரேன். நீங்கள் எவ்வளோ தரேன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லிக்கோங்க. தேங்க்யூ.